ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் டெய்லி லைஃப்பில் ரொட்டீனாக பேசக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 25 சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 5 கிளாஸில் நாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா, எனக்கு இதில் விருப்பம் இல்லை. சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, ப்ளீஸ் விட்டுரு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, ஐ எம் நாட் ஃபாண்ட் ஆஃப் திஸ். ஐ எம் நாட் ஃபாண்ட் ஆஃப் திஸ். எனக்கு இதில் விருப்பம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஏன் அப்படி சொல்கிறாய். ஏன் அப்படி சொல்கிற, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, why are you saying so. why are you saying so. ஏன் அப்படி சொல்கிறாய். நெக்ஸ்ட் ஒன் இஸ், என்ன முணுமுணுக்கிற. என்ன முணுமுணுத்துட்டே இருக்க, எதுவாக இருந்தாலும் சத்தமாக சொல்லு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, வாட் ஆர் யூ மர்மரிங். வாட் ஆர் யூ மர்மரிங். என்ன முணுமுணுக்கிற. நெக்ஸ்ட் ஒன் இஸ், அவனுக்கு புரியவை. அவனுக்கு புரியவை, அவனுக்கு புரியவே மாட்டேங்குது, நான் எவ்வளோ தடவை சொல்லிட்டேன் இதை செய்யாத அப்படி சொல்லிட்டு, ஆனால் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான், நீ கொஞ்சம் புரியவை அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். அவனுக்கு புரியவை. நெக்ஸ்ட் ஒன்னு, எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேற யார் கூடயாச்சும் பேசினா நமக்கு பொறாமையாக இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, ஐ வாஸ் லிட்டில் ஜெலஸ். ஐ வாஸ் லிட்டில் ஜெலஸ். எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ், வேற யாரையாவது கேட்டு பாருங்க. நம்மக்கிட்ட யாரையாச்சும் வழி கேட்டாங்கன்னா நமக்கு தெரியல, அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, வேற யாரையாவது கேட்டு பாருங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, ப்ளீஸ் ஆஸ்க் சம்ஒன் எல்ஸ். ப்ளீஸ் ஆஸ்க் சம்ஒன் எல்ஸ். வேற யாரையாவது கேட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ், நீ திருந்தவே மாட்டியா. நான் எத்தனை தடவை சொல்கிறேன், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, கான்ட் யூ ரீஃபார்ம் யுவர் செல்ஃப். கான்ட் யூ ரீஃபார்ம் யுவர் செல்ஃப். நீ திருந்தவே மாட்டியா. நெக்ஸ்ட் ஒன் இஸ், நான் உன்மேல் செம்ம கோவத்தில் இருக்கேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்கிட்ட நீ பேசாத, நான் உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி வித் யூ. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி வித் யூ. நான் உன்மேல் செம்ம கோவத்தில் இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ், எனக்கு வேற வழி இல்லை. எனக்கு வேற வழியே இல்லைப்பா, நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, ஐ ஹாவ் நோ அதர் சாய்ஸ். ஐ ஹாவ் நோ அதர் சாய்ஸ். எனக்கு வேற வழி இல்லை. நெக்ஸ்ட் ஒன் இஸ், என்கிட்ட ஏன் பொய் சொன்ன. நான் பொய் சொல்லாதுன்னு சொல்லியிருக்கல, என்கிட்ட நீ ஏன் பொய் சொன்ன அப்படி சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, வை டிட் யூ லை டு மீ. வை டிட் யூ லை டு மீ. என்னிடம் ஏன் பொய் சொன்ன. நெக்ஸ்ட் ஒன் இஸ், நேரில் வா பேசிக்கலாம். நீ ஃபோனில் எதுவும் பேசாத, நேரில் வா எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, கம் இன் பர்சன் லெட் அஸ் டாக். கம் இன் பர்சன் லெட் அஸ் டாக். நேரில் வா பேசிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ், அதை ஏன் எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். நானே அதை மறக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், அதை ஏன் எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன்னு நம்ம கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, why do you remind me that again. why do you remind me that again. அதை ஏன் எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்துற. நெக்ஸ்ட் ஒன் இஸ், நேத்து நீ வீட்லையா இருந்த. நம்ம கேட்போம் இல்லையா, உன்னை நேற்று மார்க்கெட்டில் பார்த்த மாதிரி இருக்கு, நீ நேற்று வீட்லையா இருந்த அப்படி சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, வேர் யூ ஆர் டு ஹோம் எஸ்டர்டே. வேர் யூ ஆர் டு ஹோம் எஸ்டர்டே. நேற்று நீ வீட்லையா இருந்த. நெக்ஸ்ட் ஒன் இஸ், என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நம்மளை திட்டிகிட்டே இருந்தால் நமக்கு சொல்லுவோம் இல்லையா, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா, ஏன் என்னை திட்டிகிட்டே இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, டோன்ட் ஐ லுக் இன்னசென்ட் டு யூ. டோன்ட் ஐ லுக் இன்னசென்ட் டு யூ.
என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ணாத. எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல, இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ணாத சரியா அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் கால் மீ எனிமோர். டோன்ட் கால் மீ எனிமோர். இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ணாத. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஹீ இஸ் டூ பிஸி. ஹீ இஸ் டூ பிஸி. அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவர் இப்போ இங்கே இல்லை. அவர் ஃபாரின் போயிட்டாரு, அவர் இப்போ இங்கே இல்லை அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஹீ இஸ் நாட் ஹியர் நவ். ஹீ இஸ் நாட் ஹியர் நவ். அவர் இப்போ இங்கே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நீ ஃப்ரீயாக தானே இருக்க இப்போ, நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமா, நீ ஃப்ரீயாக தானே இருக்க இப்போ அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஆர் யூ ஃப்ரீ நவ். ஆர் யூ ஃப்ரீ நவ். நீ ஃப்ரீயாக தானே இருக்க இப்போ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏன் இந்த மாதிரி பேசுகிற. நார்மலாக பேசிகிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு கோவமாக பேசுனா நம்ம கேட்போம் இல்லையா, ஏன் இந்த மாதிரி பேசுகிற. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா why are you speaking like this. why are you speaking like this. ஏன் இந்த மாதிரி பேசுகிற. நெக்ஸ்ட் ஒன் இஸ் போய் தொலை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என் கண்ணு முன்னாடியே நிற்காத போய் தொலை அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கெட் லாஸ்ட். கெட் லாஸ்ட். போய் தொலை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இவனை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த. சும்மா நச்சரிச்சுட்டே இருக்கான், இவனை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த அப்படி சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா where did you get him from. where did you get him from. இவனை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சுற்றி வளைச்சி பேசாத. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசு, சுற்றி வளைச்செலாம் பேசாத அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ். டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ். சுற்றி வளைச்சி பேசாத. நெக்ஸ்ட் ஒன் இஸ் முதல்ல நீ உன்னை நம்பு. நீ கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவ, முதல்ல நீ உன்னை நம்பு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். முதல்ல நீ உன்னை நம்பு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதை பற்றி நினைத்து கூட பார்க்காதே. நம்ம சொல்லுவோம் இல்லையா, போனது போயிடுச்சு, அதை பற்றி இனிமேலாம் நினச்சி கூட பார்க்காது சரியா அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் இட். டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் இட். அதை பற்றி நினைத்து கூட பார்க்காதே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னால் அதை நம்ப முடியலை. அது உண்மையான இன்னும் வரைக்கும் என்னால் நம்ப முடியல அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ காண்ட் பிலீவ் தட். ஐ காண்ட் பிலீவ் தட். என்னால் அதை நம்ப முடியலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.